சரி உனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த லீவில் அம்மா இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படிலாம் இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும்? நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்பயும் நீ அப்படிதானே இருக்க. என் தங்கச்சி என்னோட அதிகமா வேலை செய்யறான், அதனால நான் வேலை செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க சார். அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் பண்ண மாட்டா சார். என் தங்கச்சி இன்னும் பண்ண மாட்டா சார். என்ன பண்றா? எல்லாமே பண்ணுவா சார். சமைக்கிறதுல பாதி தெரியும். ஆமா சார், எல்லாமே செய்வாதான் அவ. இல்லம்மா, இவரு பெருக்கிடுறாப்ல, மா போட்டுறாப்ல, பாத்திரம் கழுவிறாப்ல, அவ சமையல்ல பாதி தங்கச்சிக்கு தெரியுங்கிறாப்ல. தாங்கள் என்ன செய்வீர்கள்? சார், என் பசங்க நான் இல்லாட்டாலும் சாப்பாடு மட்டும்தான் யாரையா டிபெண்ட் பண்ண அவங்க அப்பாவை. சரி, இப்ப அம்மா இல்லைன்னா உன்னால இருந்துக்க முடியும் தானே? நீ ஏன் உன் வேலையை செஞ்சுட்டு உன்னால இருந்துக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்ப நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிறது நானும் என் பையனும் தான். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோக்கு வந்த கான்ட்ரோவர்சி கமெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? படுத்துப்பாங்க சார், படுத்துப்பாங்க, அவ்வளவுதான். படுத்துட்டு தான் எப்படி படுத்துப்பாங்கம்மா வீட்ல? அப்படினா சரி விடு, போய் பண்ணு, நீ இந்த வேலை பண்ணு. ஜீ தமிழ் சேனல்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல போயிருக்கு. இது இல்லாம இந்த வீடியோவை எடுத்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவங்களுக்குமே நல்ல மில்லியன்ஸ்ல வந்து வியூஸ் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்டே ரொம்ப சூப்பரான கமெண்ட். விஜயலட்சுமி இருக்காங்க. விஜயலட்சுமி, ஒரு சோம்பேறி தாய் ஒரு சுறுசுறுப்பான பிள்ளையை வளர்ப்பாள் என்பது சொல் வழக்கு. அதுக்கு என்னன்னு தெரியல. விஜயலட்சுமி மேடம், நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு எனக்கே தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கு வந்து அதாவது வந்து நீங்க ரொம்ப சோம்பேறியா, நான் வந்து சுறுசுறுப்பான். ஓ, சோம்பேறியா இருக்கிறவங்க எப்படி சுறுசுறுப்பா வளர்க்க முடியும்? சரி, அது உண்மையா? அது உண்மையா? இப்ப நம்ம ரியல் வெஸ் ரியல் தான் பார்க்க போறோம். அது உண்மையான்னு உங்ககிட்ட கேட்க போறேன். நான் வந்து பசங்க கிட்ட எதுவுமே சொல்லி வைக்கல. முன்னாடி நான் இந்த வீடியோ எடுக்க போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்து வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? ஸோ கேஷுவலா பேச போறோம், எதுவுமே முன்னாடி நம்ம பேசி வச்சுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க ஃப்ரீ ஃப்ளோவா வந்து பேச சொல்லிட்டாங்க. கரெக்டா? நீ இதுக்கு வந்து 529, அதாவது 529 லைக்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால வந்துட்டு பதில் ரிப்ளை யார் வேணா பண்ணலாம். சொல்லுங்க. அதாவது ஒரு சோம்பேறி தாய் எப்படி ஒரு சுறுசுறுப்பான புள்ளைய வளர்க்க முடியும்? அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா, சீக்கிரமா. அதாவது ஒரு சோம்பேறி தாய் சமாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. சுறுசுறுப்பான ஒரு புள்ளைய எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு நீ கொஸ்டின் கேக்குற அவங்கள. இது ஒரு நல்ல கேள்வி. இனியா கார்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை வாழ்க்கை பயணிக்க கத்துக் கொடுப்பது ஒரு தாயின் கடமை. எக்ஸாக்ட்லிங்க, கண்டிப்பா இனியா கார்த்தி. உண்மையாலுமே நான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு 10 வயசு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இல்ல, 10 வயசு இல்ல, 20 வயசுல நான் செஞ்சது கிடையாது. 25 வயசுல இருந்து தான் நான் செய்யறேன். ஒரு கிளாஸ் கூட எடுத்து நவுத்தி வச்சது கிடையாதா? இது இப்ப கேட்டாங்களா? இது இப்ப அவசியமா? இது இந்த கண்டென்ட்டுக்கு தேவையா? இப்ப நான் தான் என்ன கொடுமை சரவணனது. நான் தான் என்ன இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அம்மா என்ன பண்ணுவா? ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே என்னோட அம்மா வந்துட்டு சுட சுட மீன் குழம்பு, வத்த குழம்பு, அந்த குழம்பு சுட இல்ல, அது சுட சுட ஏதோ ஒரு இட அது செஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க பேக் கட்டிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதை வந்து நல்லா போன் பார்த்துனே நல்லா சாப்பிடுவாங்க. சர்வெண்ட் மாதிரி அவங்களோட அம்மா வேலை செஞ்சிருப்பாங்க. அப்படிலாம் இருந்தவ இப்ப இவங்களுக்கு சர்வெண்டா இருந்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் சமைச்சுக்கிட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, ஓகே, நாங்க வேலை பண்றோம்ல. ஏய், நம்ம ரியல் வெஸ் ரியல் தானடா பார்க்க போறோம். இப்ப நீங்க சர்வெண்டாவா இருக்கீங்க? தெரியல. சொல்லுங்க. சரி, ஓகே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. விமலா ராஜா, இங்கிலீஷ் நான் படிக்கிறேன். இருங்க, உங்களால படிக்க முடியாது. விமலா ராஜன் சொல்லியிருக்காங்க, பிள்ளைக்கு வேலை சொல்லி கொடுக்கறது அந்த தாய் சோம்பேறியா? தயவு செய்து இது மாதிரி கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்காக ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க. விமலா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வெங்காய பேச்சு ஒன்னும் குறைச்சல இல்ல. சோம்பேறி தான். சின்ன ஏஜ்ல அந்த கிட்ஸ படிக்க சொல்லி தராம வேலை சொல்றவங்க சோம்பேறி தாய் தான். அதை இப்படியும் சொல்லலாம். ஐயா வந்து சூப்பர் வாயிலே வர மாட்டேங்குதுடா. என்னதுடா பேர்? அது சுப்ராத்திகா, ஏதோ ஒண்ணு திக்கா சொல்லி. எனக்கு புரியல. சொல்லுங்க. மறுபடியும் அந்த கமெண்ட் படிங்க. மறுபடியும் படிச்சா அவங்க போர் அடிக்கும். ஆமா, சோம்பேறி தான். சின்ன ஏஜ்ல அந்த கிட்ஸ படிக்க சொல்லி தராம வேலை சொல்றவங்க சோம்பேறி தாய் தான். நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வேலை மட்டுமே ஹோல் டே உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது இல்ல, படிப்பும் இருக்கும் கூட. ஒரு ஹெல்ப் படிப்போம், விளையாடுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், தூங்குவோம். அதான் நிறைய நேரம் செய்வோம். இவங்க வந்து தூங்குறது நிறைய நேரம் செய்வாங்க, இவங்க வந்து விளையாடுறது நிறைய நேரம் செய்வாங்க. அதுல கொஞ்சோண்டு கேம் வரும். கரெக்டா? கேமா? சாரி, ஹெல்ப் வரும். கரெக்டா? கொஞ்சோண்டுலாம் ஹெல்ப் வராது. நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேனே. தெய்வமே
நன்றி சொல்வேன் தெய்வமே. ஐம் தட் மாம் அப்படின்னு கிரியேட்டிவ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர். எல்லாரையும் தனக்கு வேலை செய்யணும்னு அதிகாரம் பண்ணும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. தன்னை போல தன் மருமகளும் மாப்பிளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இதை யார் வீட்லயும் கட்டாயமா ஃபாலோ பண்ணிட்டு ஃபியூச்சர் கப்பிள்ஸா ரொம்ப நல்லது. ஆனா ஏதோ நல்லது சொல்றாங்கன்னு தெரியுது எனக்கு சிஸ்டர். சிஸ்டர் நீங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய மெசேஜ் அமைச்சிருக்கீங்க. பிரியா கேசவன் சிஸ்டர், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாலுமே வந்து நான் சொல்றேன், கரெக்ட். ஃபியூச்சர்ல என் பசங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்படக்கூடாது, அது அவங்களோட கப்பு, அதை பத்தி நான் யோசிக்கல. என் பசங்க வந்து அவங்களோட வேலையா அப்படின்றது தான் மெயின் திங்கா வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கு. கொஞ்சம் அப்படிதான் எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு. பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். சோம்பேறி ஆகிவிட்டால் என்ன செய்வது? இந்த வயசுல தானே சொல்லி கொடுக்கணும் குட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ரிச் சேனல் அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மலர்மதி, சொல்லி கொடுக்குறேன்னு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறீர்கள். நமக்கு உடம்பு முடியலன்னா குழந்தைகளை வேலை பார்க்கலாம். மலர்மதி சிஸ்டர், நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மைதான். என் பசங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆனா எப்ப நான் வந்து எனக்கு அது எப்ப யூஸ் ஆகும்னா நான் படுத்த படுக்கையே ஆயிடுவேன் சம்டைம்ஸ். அப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாம ஆஃபீஸ் போயே ஆகணும், கட்டாயம் மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நான் எதுவுமே என்னால ஹாஸ்பிட்டல் கூட்ட ஊட கூட முடியாது. அந்த மாதிரி டைம்ல என் பசங்களே எல்லாமே செஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஹாட் வாட்டர் போட்டு தண்ணி துணி எடுத்து மண்டியில வைப்பேன். சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோட ஒர்க் விஷயமா நான் வெளியே போயிட்டேன்னா அந்த டைம்ல வந்து நான் போன்ல வந்து அவங்கள சொல்லிடுவேன், கைட் பண்ணுவாங்க. போன்ல கைட் பண்ணிடுவேன். அங்க ஹால்ல கேமரா இருக்கு, கீழே கேமரா இருக்கு, எல்லா இடத்தையும் நான் போன்ல கைட் பண்ணிடுவாங்களே. நான் வர்றதுக்குள்ள அவ்வளோ சூப்பரா வந்து எனக்கு வீடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவங்களால என்ன முடியுமோ ரொம்பவே பக்காவே என் பசங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா அதுதான் அவங்களால முடிஞ்சதுக்கு மீறியே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் 100%. நான் வந்துட்டு கொடுமைலாம் படுத்தல, அவங்களே இங்கதான் இருக்காங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. நல்ல டீச்சிங் தானேன்னு சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் கரெக்ட் அப்படின்னு நிஷா சொல்லியிருக்காங்க. ஹேமமாலதி குட் மதர், இதுதான் உண்மையான வளர்ப்பு. அரவிந்த் அப்படி சொல்லியிருக்காரு, இதுதான் உண்மையான வளர்ப்பு. இந்த குழந்தைகள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கமெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தது தான் வந்திருக்கு. இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை. ஆமா, அந்த கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சோம்பேறி தாயின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இவ்வளவு ரிப்ளை. அப்ப மத்த கமெண்டே போய் பார்த்தா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை இருக்கு. ஆஷா அம்மு சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல தாய் இரு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியணும், எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும் என்று சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஆஷா அம்மு. உண்மையாலுமே வந்து லைக்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 7 ரிப்ளை. என்னன்னு பாப்போம், நல்லதா கேட்டதா. ரொம்ப நல்லா அம்மா பையன் பேசிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா அசிங்கப்படுத்தாம பேசிக்கிறான். உண்மையாலுமே இங்க கரெக்டுங்க. நான் வந்து அந்த ஷோக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ அம்மாவை இன்னைக்கு என்ன வேணாலும் பேசிக்க, பரவாயில்லடா இன்னைக்கு ஒரு நாள் டேமேஜ் பண்ணிக்கோ. ஆமா சொல்லிட்டேன் நானு. மேபி பட் அந்த ஓவர் லிமிட்டடா எடுத்துக்காம லிமிட்டா வச்சுக்கிட்டா அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்தல, ஒரு டீசென்ட்டா தான் பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் அங்க வந்த பசங்கள்ல என் பையன் வந்து என்ன வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டாப்பா? எஸ் மேம். விளையாடுற வயசுல கொடுமை அப்படின்னு இதுவும் அவங்கதான் சொல்லியிருக்காங்க. விளையாடுற வயசுல கொடுமை வந்து பேசியிருக்காங்க. ஆஷா அம்முக்கு இவ்வளவு ரிப்ளை வந்திருக்கு. அந்த அம்மா சொல்றது கரெக்ட். அதுக்கு 371 லைக்ஸ், அதுக்கு 8 ரிப்ளை வந்திருக்கு. சாந்தி செந்தில்குமார் சொல்லியிருக்காங்க, நோ அட் ஸ்டடிங் ஏஜ் சில்ட்ரன் ஷுட் ஸ்டடி, மேபி லிட்டில் ஹெல்ப் தே கேன் டூ. கண்டிப்பா லிட்டில் ஹெல்ப் தான் பண்றாங்க. நீங்க டிவில பாக்குற அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனா நான் உங்களுக்கு அதான் சொல்றேன்ல, ரியல் வெஸ்ட் ரியல் அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். அதுல வந்து என் பையனுக்கு வேலை தெரியும், அவன் செய்வான்றது 100% உண்மை. பையன் பொண்ணு 2 பேருக்குமே அவங்க 2 பேருமே செய்வாங்க. பட் அது வந்துட்டு எப்ப தேவையோ அப்பதான் அப்படின்றதுதான் வந்து பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எல்லா டைமும் நம்ம படுத்துக்கிட்டு செய்ய சொல்ல முடியாது. சொல்லுங்க சிஸ், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா பாய் பேபி கேர்ள் பேபி 2 பேருக்குமே கற்றுக் கொடுக்கணும், இது கற்றுக்கொள்ளும் வயசுதான். கரெக்ட் ஏங்க. அதாவது என்னது 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. 5ல் விளையாடு அப்படின்னா வந்து